ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான டே வந்து ஒரு அம்மா வீட்டு விலாகுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போயிருப்போம்ல, அது அப்போ எடுத்த ஒரு விலாக் தான். அப்போ வந்து லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த லேப்டாப் நல்லா தான் இருக்குது, ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன். இப்போதைக்கு வாங்கியிருக்கோம், இன்னும் பெருசாக யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா ரிவ்யூ நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஓரளவுக்கு ஆவரேஜ் பட்ஜெட் தான், ரொம்ப கம்மியாகவும் இல்லை ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிற ஒரு பட்ஜெட் தான் இந்த லேப்டாப்பு. நான் ரிவ்யூ மட்டும் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கும் இதுக்கும். ஏன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஷேர் பண்ணிடக்கூடாது இல்லை, அதுக்காக தான். ஃபஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் பார்த்துடலாம் இந்த வீடியோவில், அப்புறம் நான் கண்டிப்பாக ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் அம்மா வீட்டுக்கு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஆடி மாதம் முடிஞ்சிச்சு. அண்ட் ஆடி மாதம் ஃபுல்லாக நான் ஆல்ரெடி நிறைய விலாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கோவில்னு போவாங்களே, அந்த மாதிரி அம்மா வீட்டு சைடும் அப்படி இல்லை, இன்லா சைடுமே அப்படி இல்லை. போவாங்க மந்த்லி ஒன்ஸ் அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் போவாங்க. லைக் ஒரு சில வீட்டிலலாம் இருக்கும் கம்பல்சரி டியூஸ்டே ஃப்ரைடே போயிடுவாங்க, இல்லைனா தேர்ஸ்டே சாட்டர்டே அந்த மாதிரி போவாங்களா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ரெண்டு சைடுமே அப்படி தான். ஆனால் நான் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தேன், ஃப்ரைடே கம்பல்சரி கோயிலுக்கு போயிடுவேன். அந்த மாதிரியே என் லைஃப்பில் கொஞ்ச நாள் இருந்தேன். பட் இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த மாதிரிலாம் கோவிலுக்கு போய். இப்போ அகெயின் ரொம்ப வருஷம் கழித்து லைக் ஃப்ரைடே நான் கோவிலுக்கு போய்ட்றேன், சண்டே குலதெய்வ கோவில் கும்பிட்றதுக்கு போய்ட்றேன். ஒரு ஃப்ரைடே வந்து அம்மா வீட்டு திருவிழா, ஒரு ஃப்ரைடே வந்து பாட்டி வீட்டு திருவிழா, இன்னொரு ஃப்ரைடே நம்ம இங்கே திருவிழா, அதுக்கப்புறம் இன்னும் 2 ஃப்ரைடே வந்து பக்கத்தில் இருக்கும்ல திருவிழா. அந்த மாதிரி ஃப்ரைடே 5 ஃப்ரைடேவுமே தீ மிதிக்கிற திருவிழாவுக்கு போகிறது, அந்த மாதிரி போயிட்டே இருந்தோம் நாங்கள். சண்டே ஆனால் அதே மாதிரி தான் குலதெய்வ கோவில்னு சொல்லி அப்படியே போயிடுச்சு. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக எப்படி போச்சுன்னே தெரியல. கோவிலுக்கு போகணுன்னா சிம்பிளாக போக மாட்டோம்ல, மாலை வாங்குறது, அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரசாதம் பண்ணுறதுக்கு திங்ஸ் வாங்குறது, பூ வாங்குறது, அப்புறம் ஏதோ வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு நாள், ஒரு சில டைம் ஒரு நாளே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வர்றது இப்படியே போயிட்டு இருந்தது. அப்பா, இந்த மாதிரி நான் இவ்வளோ பிஸியாக இது வரைக்கும் ஆடி மாதம்லாம் வந்திருக்கு. பட் கோவில்னா அம்மா வீட்டு கோவில் ஒரு திருவிழா, ஒரு 1 வீக், அப்புறம் தீ மிதிக்கிற திருவிழா ஒரு முறை போவோம். அதே மாதிரி அங்கே கோவிலுக்கு போயிட்டு வரோம், அவ்வளோதான். இப்போ 2 சைடுமே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கும்போது தான் ரொம்ப பிஸியாக போன மாதிரி இருந்தது. பட் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது, அம்மா வீட்டுக்கு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ரிட்டன் இங்கேயே வந்துட்டோம். அங்கே இருந்ததுனால தான், இந்த மாதிரி பிஸியாக இருந்ததுனால தான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போட முடியல. சாரி ஃபார் தட். என்ன பண்ணுறது, நிஜமே கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு 1 மந்த்தே இருக்கும். அதுக்கு முன்னாடி எடிட் பண்ண வீடியோஸ் தான் இந்த 1 மந்தில் அப்லோட் பண்ணேன். இந்த 1 மந்த்தாக இந்த ஒரு வீடியோ தான் நான் ஃபுல்லாக வீட்டில் இருக்கும்போது எடுத்த ஒரே ஒரு வீடியோ, அம்மா வீட்டில் இருக்கும்போது எடுத்த ஒரே வீடியோ இது மட்டும்தான். ஃபுல்லாக பிஸி, இங்கே போகிறது அங்கே போகிறது இப்படியே போயிட்டு இருந்தது. சுத்தமாக டைமே இல்லை எடிட் பண்ணுறதுக்கோ, இல்லை வீடியோ எடுக்கணும்னு தோணும்ல நமக்கு, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பிஸியாக இருக்கிறதுனால அதுவே தோண மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. சரின்னு சொல்லி இது ஒரு கிளிப் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அங்கங்கே எடுத்தது அப்படியே மர்ச் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் லேப்டாப் அன்பாக்சிங், அதை ஆன் பண்ணி வச்சுட்ருக்கோம். இன்னும் யூஸ் பண்ணல பெருசாக. ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்த்து தான் எடுத்திருக்கோம். பட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் என்னன்னு ஐடியா இல்லை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் ஒரு 6 months to 1 year யூஸ் பண்ணிவிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அப்போ வேணால் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாமல் லிங்க் ஷேர் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் அது குட்னு தோணலை, அதனால தான் ஷேர் பண்ணல. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இப்போயே ஷேர் பண்ணுறேன். ரிவ்யூவோடு வேணும், லைக் அதோட ஃபீட்பேக் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ரிவ்யூவோடு சேர்த்து ஒரு 1 year கழித்து அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். லிங்க்கு ப்ளஸ் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அவ்வளோதான் லேப்டாப் பற்றின கதை. இது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி, அதுக்கப்புறம் இப்போ தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கியிருக்கோம். எப்படி ஒர்க் ஆகும் என்னென்னு ஐடியா இல்லை, நல்லா ஒர்க் ஆகணும், ஹோப் பார்ப்போம். அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, ஆடி மாதம் முடிஞ்சிச்சு ஃப்ரீ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்குள்ளே விநாயகர் சதுர்த்தி வந்துடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீட்டிலேருந்து வந்து ஃபஸ்ட் பூஜைக்கு வந்து விநாயகருக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, லைக் மாலை எல்லாமே, பிரசாதம் கூட நம்ம பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதுக்கு ஷாப் பண்ணுறதுக்கு சரியாக போயிடுச்சு எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அம்மா வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அதுக்கு ஷாப் பண்ணுறது, அதுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படியே போயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆடி போய் ஆவணி மாதம் ஆஃபே முடிஞ்சிருச்சு. விநாயகர் சதுர்த்தி வரையும் ரொம்ப பிஸி. விநாயகர் சதுர்த்தி ஒரு 5 days கழிச்சு தான் இதே எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அவ்வளோதான்.
அன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கூட கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்லது. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் போட்டுக்கலாம், இல்லைனா சும்மா இந்த மாதிரி இடித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, தக்காளி இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கர்ட் போட்டுக்கலாம். நான் அப்புறமா தான் கர்ட் ஆட் பண்ணேன் லாஸ்ட்டாக. கொஞ்சம் இதெல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வெஜிடபிள் இருக்கோ உங்ககிட்ட அது போட்டுக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் காலிஃப்ளவர் அந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாரி, அது சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த கிழங்கு வீட்டில் வளர்ந்தது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக லைக் எப்படி சொல்கிறது, சாயில் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. அது பாருங்கள், அந்த பால் கூட இன்னும் காயில் பயங்கர பெருசு. இதில் பாதி நாங்கள் யாருக்கோ கொடுத்து விட்டோம். கொஞ்சோடு வீட்டில் எடுத்து வச்சோம், அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி அதுவுமே கெட்டு தான் போச்சு. கொஞ்சம் சாப்பிடவே முடியல. கொடுத்தது வரைக்கும் அவங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு நம்புகிறோம். சாப்பிட்லன்னா அதுவும் வேஸ்ட்டு தான். சரி, நம்ம ஃபுல்லும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் கொடுத்துட்டோம். கொஞ்சம் அவள் தான் மிச்சத்தை எடுத்து வச்சுட்டு அம்மா வீட்டிலேருந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். இதெல்லாம் பெரிய பெரிய கிழங்கு, கொஞ்சம் அது பக்கெட்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் குட்டி குட்டி கிழங்கு. இதில் வந்து ஆஃப்ரிக்கன் ஃபுஃபு இருக்குல்ல, அந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது எதுவும் இல்லை, இதை அரைச்சிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வரும். வேகாத போது கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். வெந்துட்டதுக்கப்புறம் கையில் நீங்கள் தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ஈஸியாக. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பாருங்கள், வேகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அது வந்து உடனே கையில் ஒட்டுற மாதிரி ஆயிடுது. பட் நீங்கள் வெந்துட்டதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டுட்டு அது வந்து ஒட்டலை. அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இது சாப்பிட்றதுக்குமே இந்த மரவள்ளி கிழங்கு டேஸ்ட் லைட்டாக வருது. பட் நல்லா தான் இருக்குது. ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், எனக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ பண்ணுறேன்.